ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோடில் எனக்கு விஜய் மேலே வருதுங்க. எல்லாம் போங்கப்பா, ஒரு நாள் காவேரி மேலே, ஒரு நாள் விஜய் மேலே, இப்படி மாற்றி மாற்றி டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்களே, ஏன் இதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா? இன்றைக்கி எபிசோடில் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. எல்லாமே காவேரி கிட்டே சொன்னார், பட் இந்த விஷயத்தை ஏன் காவேரி கிட்டே சொல்லலை அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துச்சு. எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காவேரி கிட்டே சொல்லுவாங்க, நான் ஒரு 2 நாள் வந்து ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும், நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இல்லையா? அது ஏன் வெளியூர் போகிறாரு, இந்த மாதிரி வெண்ணிலாவோட மாமாவை தேடி தான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காவேரி கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை இல்லையா? அப்போ தான் சொல்கிறாங்க, கோவப்படுறாங்க, என்கிட்ட நீங்கள் முன்னாடியே சொல்லலை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் நம்ம வந்து நம்மளுக்கு காமிக்கலை. காவேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் எல்லாம் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது என்ன சுச்சுவேஷன் எக்ஸாக்டாக சொல்ல அதை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஏன் அப்போவே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. அவ்வளோ தூரம் உங்ககிட்ட வந்து இவ்வளோ சொல்லும்போது நீங்கள் திருப்பி வெண்ணிலாவோட மாமாவை திட்டி தானே மதுரை போகிறீங்க, அதையே நீங்கள் காவேரி கிட்ட சொல்லாமல் வச்சுருக்கீங்க. இப்போ அகைன் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரதுக்காக இப்படி ஒரு ட்ராக்கை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே தெரியல. அதை நீங்கள் சொல்லிகிட்டே போயிருக்கலாம்ல. ஸோ காவேரி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட சொல்லியிருந்தா நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம்ல, நம்மக்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறது அவங்களோட கோவம். பட் சொல்லாலும் அவங்க வந்து எல்லாம் மூஞ்சி ரியாக்ஷன்லாம் காமிச்சாங்க, அது ஒரு ஓகே. அது இருந்தாலும் ஒரு பொசிஷனஸ் இல்லாமல் இருக்காது இல்லையா? ஒய்ஃப்னா பொசிஷனஸ் இருக்க தான் செய்யும், அதுக்கு என்ன பண்ணுறது? சொல்லிட்டு போகாமல் போகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்குமா மேபி அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ என்னவா இருக்கும், உங்களுடைய கெஸ்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் சொல்லாமல் போனார், சொல்லிட்டு போயிருந்துருக்கலாமே. திரும்பவும் ஏதோ தப்பு பண்ணுறாரே விஜய், ஏன் அவருடைய கேரக்டர் திருப்பி டேமேஜ் பண்ணுறீங்க? ஒன்று காவேரி கேரக்டர் டேமேஜ் பண்ணுறீங்க, இல்லைனா விஜய் கேரக்டர் டேமேஜ் பண்ணுறீங்க. இப்படியே தான் மாற்றி டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்களே தவிர வீக்காவை சேர்த்து வைக்க மாட்டேங்கிறீங்க. பிரித்து வச்சுட்டு இருக்கீங்க. பட் எனிவேஸ், உங்களை நாங்கள் இன்றைக்கி திட்டாததுக்கு காரணம் இன்றைக்கி நீங்கள் கொடுத்த ஒரு ஹாப்பினஸான சீனு. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். அதே மாதிரி அப்பப்போ எங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு ஹாப்பினஸ் சீன் அட்லீஸ்ட் காமிங்க, நாங்கள் கொஞ்சம் வந்து ஹாப்பி ஆகிடுவோம். இன்னொரு பக்கம் என்னென்னா, 10 நாள் 15 நாள் சொல்கிறதுனால தாங்கவே முடியல. 2 நாள் தானே தாத்தா கிட்ட சொன்னீங்க, இங்கே 10 நாள் 15 நாள்னு மாமி சொல்கிறாங்களே, அவ்வளோ நாளாக எங்களுக்கு வீக்காவை பார்க்காம எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு கேள்வி. எனக்கு அப்படியே ஷாக்காகவே ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் நான் ஷாக் ஆகிட்டேன் அப்படியே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவ்வளோலாம் காமிக்க மாட்டாங்க, ஏன்னா இந்த ஷெடியூலில் வீக்காக்கான சீன் எடுத்த மாதிரி நமக்கு தெரியவே இல்லை. நமக்கு ஆல்ரெடி அது தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி தான் ஒவ்வொரு சீனுமே போயிட்டுருக்கு. அவ்வளோவா வந்து வீக்காக்கான சீன் இல்லை. ரேராக தான் வந்து நம்ம எபிசோடில் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த ரேராக பார்த்தாலும் நமக்கு ஹாப்பியான சீன்ஸாக வைக்கிறாங்க. அது வரைக்கும் எனிவேஸ் ஹாப்பி. பட் இப்படி வைக்காமல் டெய்லி எபிசோடில் வீக்காக காமிச்சிங்கன்னா, அதுவும் ட்ரீட்டாக எங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த விஷயத்தை எப்படியாவது டீம் கிட்ட கன்வே பண்ணுங்கள். அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ விஜய் வந்து சொல்லாமல் போனது தப்பு தான் இல்லை, எத்தனை பேருக்கு தப்புன்னு தோணுச்சு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.